அங்கே தாண்டி அந்தான தான் வந்து கொஞ்சம் தூரத்தில் கடை சரி போகிறோம். திரும்ப இங்கே தான் வந்து ஊழியத்தில் கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கணும். நம்ம செய்கிற ஊழியங்களுக்கு கர்த்தர் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நம்ம விசுவாசிப்போம். எல்லாரும் இருக்கிற இடத்துல ஒரு 2 நிமிஷம் நம்ம கர்த்தரை துதிக்கலாம். ஸ்தோத்திரமாப்பா, இந்த ஊழியத்தில் நீங்கள் எங்களோட பெரிய காரியங்களை செய்யுங்க. நாங்கள் ஆண்டவரை பற்றி சொல்ல போகிறோம், உடைய நாமத்தை சொல்ல போகிறோம். தொடர்ந்து எங்களோட செய்கிற இந்த ஊழியத்தில் இந்த பெரிய காரியங்களை செய்யும்படியாக நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து ஸ்தோத்திரம் செய்வோமா? ஸ்தோத்திரமாப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமாப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய சித்தத்தை செய்வது தான் எங்களுடைய இதயத்தின் ஏக்கமாக இருக்கிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியே, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் என்னுடைய ஊழிய காரியங்களை நீ செய்யணும், எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பதே, எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய சித்தமாக இருக்குதுன்னு சொல்லி ஆண்டவரோட பேசுறது போல் அவருடைய பணிக்காக நம்ம வந்திருக்கிறோம். நம்ம போகிற ஒவ்வொரு இடங்களிலும் கர்த்தர் ஜனங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். கிருபையுள்ள தெய்வமே, இந்த வேலைக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த நாளிலே நாங்கள் ஒரு குழுவினராய் இந்த ஊழியத்திற்கு வருவதற்கு கிருபை செய்திருக்கீங்க. உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் எந்தெந்த இடங்களுக்கு போகிறோமோ அந்தந்த இடங்களிலே எங்களுக்கு முன்பாக தடைகளை மாற்றுகிறவர், தடைகளை உடைக்கிற ஆவியானவர்களுக்கு முன்னாக நீங்கள் கடந்து வந்திருக்கிறீங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த ஊழியத்தில் ஒரு பெரிய அறுவடையை நாங்கள் பார்க்க கிருபை செய்யுங்க. வந்த ஒவ்வொரு சிறுவர்களையும் பெரியவர்களையும் ஆண்டவரே கர்த்தர் தாமே எங்களை பயன்படுத்துங்க, ஒவ்வொருவரையும் உபயோகப்படுத்துங்க. யார் யாருக்கு இந்த சுவிசேஷங்களை சொல்கிறோமோ, ட்ரக்ஸ் கொடுக்குறோமோ அந்த இடங்களில் ஒரு அசைவை உண்டாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கிருபையும் பாதுகாப்பு எங்களோடு இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே. கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே. ஸோ எங்களுக்கு ஒரு நல்ல ஆசை இருந்தது, என்னென்னா இந்த பகுதியில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னு சொல்லிட்டு. ஸோ பாஸ்டர் ராஜாராம் இந்த வெள்ளாளப்பட்டி பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வராங்க. ஸோ பாஸ்டர் சாமு குரங்சாவடி பகுதியில் ஊழியம் செய்கிறாரு. ஸோ நாங்கள் எல்லாம் டீம் இவாஞ்சலிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழுவாக இணைந்திருக்கிறோம். மோர் தென் ஒரு 30லேருந்து 40 பேர் இருக்கிறோம். ஸோ கிராமங்கள், அதாவது ஆண்டவரை ஒரு முறை கூட கேள்விப்படாத கிராமங்களை ஃபோக்கஸ் பண்ணி இந்த மாதிரியான ஊழியங்களை செஞ்சிட்ருக்கிறோம். வாலிப பிள்ளைகளா, சிறு பிள்ளைகளா, வயசானவங்களை எல்லாருமே கலந்து தான் இதில் செஞ்சிட்ருக்கிறோம். ஸோ குறிப்பாக இந்த நாளில் பார்த்திங்கன்னா இந்த வெள்ளாளப்பட்டி பகுதியில் 3 இடத்த சூஸ் பண்ணியிருக்கோம். வெள்ளாளப்பட்டி, கருப்பூர், தேக்கம்பட்டி அப்படின்ற 3 இடம். ஸோ இதில் பல்வேறு கிராமங்கள் இருக்குது. மோர் தென் ஒரு 20 கிராமத்துக்கு பக்கமாக இருக்குது. ஸோ இங்கே நிறைய பேருக்கு ஆண்டவரை பற்றி இன்னும் தெரியாதனால நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த பகுதியில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படி வந்திருக்கிறோம். குறிப்பாக சொல்லணுன்னா இந்த சபையில் இருக்கிற நிறைய சின்ன பிள்ளைங்க, இன்றைக்கி ஒருவேளை நமக்கே தெரியும், சின்ன பிள்ளைங்கள்லாம் விளையாடுறதுக்கு தான் ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆனால் இந்த பகுதியில் இருக்கிற பசங்க ஒரு 6-7 பேர் நாங்களும் ஊழியத்துக்கு வரோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறது உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. அதே மாதிரி காரில் உட்காந்துருக்குறாங்க ஒரு 2 பேர், 2 கை 2 காலுமே அவங்களுக்கு செயல்படாது. ஆனாலும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி வாஞ்சையாக வந்திருக்கிறாங்க. ஸோ அதுதான் எங்களோட மோட்டிவ். ஸோ இந்த நாளில் இந்த பகுதியில், இந்த வெள்ளாளப்பட்டி பகுதியில் ஊழியம் செய்ய போகிறோம். ஸோ ஒரு 30 பேர்கிட்ட இருக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்னு நம்புகிறோம். அநேகருக்கு ஆண்டவரை சொல்லணும். இன்னும் நிறைய கிராமங்களில் ஆண்டவர் யாருன்னே தெரியல. ஸோ அந்த மாதிரியான பகுதிகளுக்கு இன்னும் நாங்கள் அதிகமாக போய் செய்ய போகிறோம். வாங்க இன்னைக்கு நம்ம இந்த வெள்ளாளப்பட்டி பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்தை எப்படி ஆண்டவர் நிறைவேற்றுறாருன்னு சொல்லி பார்க்கலாம். நாங்கள் எல்லோரும் ஒரு டீமாக இந்த கருப்பூரில் இருக்கிற குண்டூருங்கிற பகுதிக்கு சுவிசேஷ ஊழியத்துக்கு வந்திருக்கிறோம். பாருங்கள், நாங்கள் ஒரு டீமாக வந்திருக்கிறோம். நாங்கள் பிரதரு, இன்னொரு பிரதரு, சின்ன பசங்க எல்லாருமே என்ன செஞ்சுருக்கிறோம், ஊழியத்திற்கு இன்றைக்கி வந்திருக்கிறோம். பார்த்திங்கன்னா இந்த கருப்பூர், சேலம், இந்த கருப்பூர் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கிராமமாக இருந்தாலுமே இந்த இடத்துல அநேக தேவனை அறியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், சுவிசேஷம் சொல்ல போகிறோம். பாருங்கள், என் கையில் எல்லாருமே ட்ராக்ஸ் இருக்குது. நாங்கள் எல்லோரும் என்ன செய்ய போகிறோம்னா இந்த கிராமங்களுக்குள்ளே போய்
இயேசு கிறிஸ்து யார், அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய போகிறோம், நாங்கள் ஆண்டவருடைய நாமத்தை பற்றி நாங்கள் சொல்ல போகிறோம். ஆனால் ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஊழியத்திற்கு இன்றைக்கி ஆக்சுவலாக கவர்மெண்ட் ஹாலிடே அப்போ பார்த்திங்கன்னா நிறைய சின்ன பசங்க வந்திருக்கிறாங்க ஊழியத்துக்கு. உண்மையிலுமே கர்த்தர் அவங்கள என்ன செய்வார், நிச்சயமாக அவங்கள ஆசீர்வதிப்பார். அநேக சின்ன பசங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெளியே போய் விளையாடலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றலாம், அதை மாதிரி காரியங்கள் இருந்தாலுமே அவங்க கடவுளுக்காக நான் ஊழியம் செய்ய வரேன்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை என்ன செய்வார், அவரெல்லாம் ஆசீர்வதிப்பார். அது மாத்திரம் இல்லாமல் பாஸ்டர்ஸ் வந்திருக்கிறாங்க, நம்ம சிஸ்டர்ஸ் வந்திருக்கிறாங்க. இப்போ நாங்கள் எல்லோரும் என்ன செய்ய போகிறோம், இந்த கிராமங்களுக்குள்ளே போய் என்ன செய்ய போகிறோம், ஊழியம் செய்ய போகிறோம். வாங்க நம்ம அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். எப்படி திரும்பினா அதான் கிராமங்க நிறைய. சரிங்க, இந்த டீமாக பிரித்து விட்ருங்களேண்ணா, எல்லாம் அப்படி இருக்கிறாங்க. மொத்தமாக போகிறோம், மொத்தமாக கொடுக்குறோம், மொத்தமாக வருகிறோம். இந்த ஊழியத்துக்கு நாங்கள் எல்லாருமே வந்துட்டோம். நம்ம கூட பார்த்திங்கன்னா ஆபிரகாம் பிரதர்ஸ் அவங்களும் வந்திருக்கிறாங்க. பாருங்கள், அவங்க வீல் சேர் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இப்போ வீல் சேரை செட் பண்ணி என்ன செய்ய போகிறோம், நாங்கள் எல்லாருமே இந்த கிராமத்துக்குள்ளே ஊழியத்துக்கு போக போகிறோம். எவ்வளவோ ஜனங்க, ரட்சிக்கப்பட்ட ஜனங்க இன்றைக்கி ஊழியத்துக்கு வரலாம். அப்படி இருந்தாலுமே இவங்களுடைய உடல் சூழ்நிலைகள்லாம் பிரதர்லாம் பாருங்கள் நடக்க முடியாது. ஆனால் ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லி ஆரம்பமாக வந்திருக்கிறாரு. அண்ணன்மாருங்க 2 பேரும் வீல் சேரில் ஊழியத்துக்கு வர போகிறாங்க. இதை பார்த்து கொண்டு இருக்கிற தேவ ஜனங்க, நீங்கள் என்ன செய்யணும், ஊழியம் செய்வதற்கு நீங்கள் என்ன செய்யணும், இன்னும் பிரயாசப்படணும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அபிர்விதமாக ஆசீர்வதிப்பாராங்க. தொடர்ந்து நம்ம ஊழியத்தை பார்க்கலாம். முன்னாடி வரும்பா வளைவாக இருக்கிறது முன்னாடி வந்துடும். அப்போ அடி உலகம் செய்யும். சரி, இல்லை அதை கரெக்டாக தான் இருக்கு. உட்காரட்டுமாண்ணா? உட்கார 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 உட்கார. அவ்வளோ ஆன்ல இருக்கு. ஓகே, இது கால் மட்டும் வச்சுருங்க. ஃபோன் வச்சுருங்க. இருங்க. செப்பல் போட்டு பைபிள் எடுத்துக்கிறீங்களா? இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ கடினமாக அவரை வந்து ரெடி பண்ணி, நம்ம வந்து அண்ணனை ரெடி பண்ணி, அவருக்கு சேர் ரெடி பண்ணி அவரை உட்கார வச்சு நம்ம கூட்டிகிட்டு போகிறோம். பட் ஆனால் இந்த ஊழியத்துக்கு அண்ணன் பிரயாசத்தோடு நான் ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. கர்த்தர் உண்மையாகவே அண்ணனை ஆசீர்வதிப்பார். இதை அநேக தேவ பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருப்பீங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கும் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற உற்சாகம் உங்களுக்கு வரணும்னு சொல்லி தான் நாங்கள் இதெல்லாம் காட்டுறோம். தேங்க்யூ. நான் பேசுகிறேன். நான் பேசி ஒவ்வொருத்தருக்கும். ஆமாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஊழியத்துக்கு நம்ம எல்லோரும் வந்திருக்கிறோம். இப்போ இந்த இடத்துக்கு நாங்கள் அப்படியே போயிட்டுருக்குறோம். சொல்லப்போனால் இந்த கற்பூர் பகுதியை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, கற்பூர்லேருந்து நம்ம ஓமலூர் பைபாஸ் பாருங்கள், ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இந்த ஓமலூர் பைபாஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, பெரியார் யூனிவர்சிட்டி இருக்குது, அப்புறம் மெயினாக டோல்கேட் இருக்குது. ஒரு மெயினான ஏரியா இது. பட் ஆனால் இப்போ நம்ம ஊழியம் செய்ய வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா, அதாவது கருப்பூர்லேருந்து கரும்பால ஸ்டாப்பிங்கு, குண்டூர், அடுத்தது வெள்ளாளப்பட்டி போக போகிறோம், தேக்கம்பட்டி போக போகிறோம், தட்டாஞ்சாவடி போக போகிறோம், மூங்கில்பாடி போக போகிறோம். இப்போ இந்த பகுதியில் தேவனை அறியாத பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம சொல்ல போகிறோம். பார்த்திங்கன்னா இன்னும் இது போல் சேலத்தில் அநேக கிராமங்கள் இருக்குது. கடவுளை பற்றி தெரியாமல், கடவுளுடைய தியாகத்தை பற்றி தெரியாமல் நிறைய ஜனங்க கஷ்டத்துலேயும் சாபத்துலேயும் வியாதியிலையும் வறுமையிலையும் இருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும், இன்னும் அதே மாதிரி இருக்கிற அநேக கிராமங்களுக்கு நம்ம வந்து கடவுளுடைய வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு தான் எங்களுடைய பிரயாசமாக இருக்குது. உண்மையாலுமே இன்றைக்கி வரும்போது ரொம்ப டயர்டாக இருந்தது. அநேகர் பார்த்திங்களா, நீங்கள் இந்த வீடியோவில் முன்னாடி பார்த்துருப்பீங்க, அண்ணன்மாருங்களாம் ஒரு சில பேரெல்லாம் நடக்க முடியல. பட் ஆனால் அப்படி இருந்தாலுமே அவங்க ஊழியத்துக்கு வந்து வாஞ்சியாக செய்யணும்னு சொல்லி அவங்க வந்திருக்கிறாங்க. தொடர்ந்து நம்ம ஒரு சில காரியங்கள் நம்ம என்ன செய்வோம், வீடியோவில் பார்க்கலாம். ஓகே. இந்த குண்டூர் பகுதியில் நாங்கள் சுவிசேஷ ஊழியங்களை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு சிறு பிள்ளைங்களாம் அங்கே கேதர் ஆகிருக்கிறாங்க. அவங்களுக்கு சண்டே கிளாஸ் சொல்லித்தரத்துக்கு சிஸ்டர் வந்திருக்கிறாங்க. வாங்க அதை போய் நம்ம பார்க்கலாம். இந்த பார்த்திங்கன்னா இந்த ஒரு சில கிராமத்தில் இருக்கிற சிறு பிள்ளைங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்கிறதுக்காக நம்ம டீம்லேருந்து வந்திருக்கிறாங்க. வாங்க நம்ம தொடர்ந்து மற்ற ஊழியங்களை பார்க்கலாம். பாப்பா பாப்பா பூ நான் மாற்றி மாற்றி சொல்லுவேன்.
நீங்கள் வேடை மட்டும் கவனிக்கணும், ஆக்ஷனை கவனிக்கக்கூடாது. அதே மாதிரி என்னை பார்த்து நீங்கள் ஆக்ஷன் பண்ணணும். ரெடியா? யாரும் முன்னாடி யாரும் அவுட் ஆகாமல் இருக்கணும். ஓகேவா? ரெடியா? மரம், கிளை, பூ. மாற்றி சொல்லுவேன். ரைட்டா? கிளை, பூ, கிளை. இப்படி தூக்கணவங்களாம் அவுட்டு. கை கீழே போடுங்க. அடுத்து இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். ஓகேவா? ரெடி? இந்த குண்டூருக்கு சுவிசேஷ ஊழியத்துக்காக வரும்போது ஒரு சில சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணாங்க, கேதர் ஆனாங்க. அப்படியே நம்ம கேதர் பண்ண ஒரு 10லேருந்து 15 சின்ன பசங்க இந்த ரூமில் கேதர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம், சண்டே கிளாஸ் பாடல்களை சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நம்ம டீமில் பாருங்கள், பிரதரும் சிஸ்டரும் என்ன செய்கிறாங்க, இந்த பாடல்களை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. நீங்கள் பார்க்கலாம் வீடியோவில். ஓகே, ரெடி? எப்படி நல்ல பண்றா? எப்படி சாஞ்சு? ஃபஸ்ட்டு எவ்வளோ வருஷமாக இந்த பகுதியில் இருக்கிறீங்க? இப்போ நாங்கள் வந்து இந்த பகுதியில் வந்து ஒரு 11 வருஷம். வாங்க ஃபஸ்ட்டு. 11 வருஷமாக. அப்படிங்களா? 11 வருஷமாக கடவுளுடைய பணி செஞ்சுட்டு இருக்கீங்களா? சரி சரி. அடுத்த பகுதிக்கு போகலான்னு சொல்லி எல்லோரும் கிளம்பிட்டோம். அங்கே பாருங்கள், இப்போ டீமாக எல்லாம் செஞ்சு கிளம்பிட்டோம். அதனால் நீங்கள் அடுத்த ஊரில் நம்ம என்ன காரியங்களை செய்கிறோம்னு சொல்லி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க போகலாம். தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு உன்னை. கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும், கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும், கூடுவிட்டு உன் ஆவி போனால் கூட உன்னோடே வருவதில்லை. வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு உன்னை. தீராத பாவ வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும், தீராத பாவ வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும், கோர குருசில் சுமந்து தீர்த்தார் காயங்களால் நீ குணமடைய. வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு உன்னை. வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு உன்னை. இந்த நாளிலே அருமையான இந்த குண்டூர் பகுதியில் நாங்கள் வந்து உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டார். அவர் இந்த நாளிலே அவர் நம்மளை நேசிக்கிறவராக இருக்கிறார். அருமையான குண்டூர் பகுதியில் இருக்கிறதான அருமையான ஐயா, அம்மா, தம்பி, தங்கச்சி, வாலிப பிள்ளைகள் அனைவருக்கும் நாங்கள் இயேசுவை பற்றி அறிவிக்க வந்திருக்கிறோம். உங்க வாழ்க்கையில ஒருவேளை நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, கஷ்டமா இருக்கு, நான் வாழ்வதே ஒரு வாழ்க்கையா அப்படின்னு சொல்லி உங்க வாழ்க்கையில நிம்மதி இல்லாம இருக்கலாம். உங்களுடைய பிரச்சனை எதுவா இருந்தாலும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நீங்க நம்பும் போது, இயேசு கிறிஸ்துவை உங்க உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு அவர் சமாதானத்தை கொடுப்பார். இன்றைய நாட்களிலே ஒரு மனிதன் சமாதானத்தை தேடி எங்க வேணாலும் போய் கொண்டிருக்கிறான். சமாதானத்துக்காக அவங்க என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்கிறார்கள். சமாதானம் வேணுங்கிறதுக்காக, நிம்மதி வேணுங்கிறதுக்காக அவங்க ஒருவேளை இப்ப நிறைய பேர் பார்க்க போனா நிறைய பேர் தங்களுடைய சமாதானம் வேண்டும்னு சொல்லி பல கிலோமீட்டர் நடந்து போறாங்க. அது மாத்திரமல்ல, சாராயம் குடிச்சா சமாதானம் கிடைக்கும், சிகரெட்டு குடிச்சா சமாதானம் கிடைக்கும், சினிமா பார்த்தா சமாதானம் கிடைக்கும்னு சொல்லி சில வாலிபர்கள் போறாங்க. பெரியவங்க பார்த்தீங்கன்னா சமாதானம் கிடைப்பதற்காக சில கிலோமீட்டர்கள் நடந்து போறாங்க.
எப்படியோ அவங்க வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்குது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி. அருமையான குண்டூர் மக்களே, அருமையான தம்பி தங்கச்சி வாலிப தம்பிகளே, எங்களுடைய வாழ்க்கையிலையும் சில காலங்கள் நிம்மதி இல்லாம வாழ்ந்து கொண்டிருந்தோம். சமாதானம் இல்லை. எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் எங்க அருகில் உள்ள எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க எங்களுக்கு பில்லி சூனி வச்சிருவாங்க, மந்திரம் பண்ணிடுவாங்க, மைய வச்சிருவாங்க. குடும்பம் கிளஞ்சு போகணும், நிம்மதியா இருக்கக்கூடாது, கணவன் மனைவி சண்டை போடணும், குடும்பத்துல ஒரு நிம்மதியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பில்லி சூனியை வச்சிருவாங்க. இப்படியாக நான் சிறு வயதுல இருந்து எல்லாம் மந்திரத்துல பில்லி சூனியத்துல தான் நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம். இன்றைக்கு பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்துவை நாங்க என்னைக்கு ஏற்றுக்கொண்டோமோ அன்னையிலிருந்து எங்களுக்கு எந்த மந்திரமும் பலிக்கல, மைய பலிக்கல, பில்லி சூனியம் பலிக்கல. இன்றைக்கு நாங்க நிம்மதியா இருப்பதற்கு ஒரே காரணம் என்னன்னா, நாங்க எந்த மந்திரவாதி தேடி போறதில்ல, எந்த ஒரு பில்லி சூனியக்காரங்களை நாங்க தேடி போறதில்ல. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒரு நல்ல சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மளை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்துவிடத்துல நீங்க வருவதற்கு காசு பணம் தேவையில்லை. அவர் பணத்தை கேட்கல, பொருளை கேட்கல, ஆடு மாடு மற்ற எந்த ஒரு பொருளையும் இயேசு கேட்பதில்லை. இயேசு கிறிஸ்து என்ன கேட்கிறார் அப்படின்னா, அவர் உள்ளத்தை மாத்திரம் கேட்கிறாரு. இயேசு கிறிஸ்துவிடத்துல நீங்க வருவதற்கு நீங்க ஒன்றுமே செய்ய வேணாம், உங்க இருதயத்தை மாத்திரம் நீங்க கொடுங்க. அதே போல நம்ம நினைக்கிறோம், நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், ஒரு பாவம் செய்துட்டோம், அதுல இருந்து நம்ம எப்படி விடுதலை ஆவறதுன்னு சொல்லி நினைக்கிறீங்க. அருமையான மக்களே, நீங்க உங்களுடைய பாவங்கள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, தெரிஞ்சு செய்த பாவங்கள், தெரியாத செய்த பாவங்கள், எந்த பாவங்கள் வியாதிகள் இருந்தாலும் நீங்க இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்த அந்த பாவங்கள் மாறும். இன்றைக்கு நம்முடைய நிறைய பேர் சொல்றாங்க, நான் ஒரு பாவமும் செய்யல, நான் ஒரு அநியாயமும் பண்ணல, ஏன் என் வாழ்க்கையில நிம்மதி இல்லை, ஏன் என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை, ஏன் என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லைன்னு சொல்றாங்க. நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய துக்கத்தை மாற்றுவதற்காக தான் இயேசு கிறிஸ்து ஒரு தெய்வம் வந்தார். அவர் வந்து உங்களை ரட்சிக்கும்படியாய் வந்தார். உங்களுடைய பாவங்கள் மாறணும், சாபங்கள் நீங்கணும் என்று சொன்னா நீங்க இயேசுவை நம்ப வேண்டும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாம வயலுக்கு போறோம், வயல்ல போய் பயிர் நட போறாங்க. அந்த வயல்ல போய் பயிர் நடும் போது பாத்தீங்கன்னா அவங்க காலில் சேத்தோட வருவாங்க. அந்த காலில் சேர் இருக்கும் போது அந்த சேத்தோட வீட்டுக்குள்ள போக மாட்டாங்க, அந்த சேற்றை கழுவி விட்டுட்டு தான் போறாங்க. இதே போலதான் நம்முடைய பாவங்களை நாம விட்டுவிட வேண்டும். இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்தீங்கன்னா உங்க பாவங்கள் மாறும், சாபங்கள் மாறும். இயேசு அவர் நல்லவரா இருக்கிறார். இன்றைக்கு பாத்தீங்கன்னா படிக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க ஸ்கூல் போகும்போது, ஐயோ நான் படிக்கிறதெல்லாம் என் மனசுல எதுவுமே நிக்கலன்னு சொல்லி அவங்க ஸ்கூல் போறதை விட்டுட்டு பல கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாயிடுறாங்க. இன்றைக்கு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நல்ல ஞானத்தை கொடுக்கிறார், அவர் நல்ல படிப்பை தருகிறார். உங்களுக்கு சமாதானத்தை மாத்திரமல்ல, எல்லா வியாதியிலிருந்து அவர் விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் இயேசுவை சொந்த ரட்சகராய் நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது உங்க வாழ்க்கை மாறும். உங்களுக்கு நம்பர் இருக்குது, அட்ரஸ் இருக்குது, நீங்க அதுக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். நீங்க ஞாயிற்றுக்கிழமையில ஆராதனைக்கு வெள்ளாளப்பட்டி பகுதியிலே அங்க ஆராதனை நடக்குது, நீங்க வந்து கலந்து கொள்ளலாம். பாருங்க, இந்த தெரு ஓரத்துல தெரு பகுதியில என்ன செய்யறோம், அவனுடைய பாடல்களை பாடி அவனுடைய நாமத்தை நாங்கள் இதுவரைக்கும் சொல்லியிருக்கிறோம். கர்த்தர் இந்த இடத்துல பெரிய ஒரு அற்புதங்களை செய்யணும். ஜனமா கூடி பாடலை பாடி ஜெபம் பண்ணி இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி நீங்களும் பணிவா இந்த ஊருக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. இந்த பகுதி குண்டூர் என்கிற பகுதியில தான் ஊழியம் செஞ்சிருக்கிறோம். கர்த்தர் இந்த இடத்துல ஒரு பெரிய அசைவை உண்டாக்கணும். இந்த இடத்துல ஒரு 10 நிமிஷமா நாங்க சுவிசேஷ பணிகளை நாங்க செஞ்சு கொண்டு வரோம். இந்த இடத்துல கர்த்தர் ஒரு அசைவை தரணும்னு சொல்லி நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ, God bless you. Jesus loves you. இயேசு உங்களை நேசிக்கிறார். Jesus loves you. பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடி வா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கருப்பூர் மெயின் ரோடு
வெள்ளாளப்பட்டி மெயின் ரோட்டில் நம்ம டீமாக என்ன செய்கிறோம், அதனுடைய வார்த்தை எல்லாருக்கும் எல்லா இடங்களுக்கும் சொல்லிட்டு வரோம். அங்கே பாருங்கள், நம்ம டீமில் இருக்கிறவங்க எல்லாருமே ட்ராக்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துட்டே வராங்க. பார்த்திங்கன்னா ஆண்டவருடைய நாமத்தை ஒவ்வொரு ஏரியாவாக போய், தெருக்களில் போய், கடைகளுக்கு போய் என்ன செய்கிறோம், அதனுடைய வார்த்தையை சொல்லிகிட்டு இருக்கிறோம். வாங்க நம்ம தொடர்ந்து மற்ற ஏரியாவில் போய் பார்க்கலாம். வாங்க. மத்தியில் பாருங்கள், தம்பி கோகுல் இருக்கிறாரு. கோகுல் வந்து அவரால் பாருங்கள் சரியாக நடக்க முடியாது, சரியாக பேச முடியாது. பட் ஆனால் அவரும் ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லி வாஞ்சையாக வந்திருக்கிறாரு. கிளம்பி பாருங்கள், வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு பெட்டி படிக்கோடு வந்திருக்கிறாரு ஊழியத்துக்கு. கோகுல், யாருக்காக வந்தீங்க? ஆண்டுக்காக வந்து. அங்கே பார்த்து சொல்லுங்க கோகுல். ஆண்டவருக்காக வந்து. நீங்களும் ஆண்டவருக்காக வாங்கன்னு சொல்லு. நீங்களும் ஆண்டுக்காக. ஓகே, தேங்க்யூ. பொருளும் கண்டிடும் உற்றாருறவினரும் கட்டின வீடும் நிலப்பொருளும் கண்டிடும் போராட்டத்திலிருந்து விடுதலை தர முடியும். இயேசு ஒருவரே உங்களுடைய எல்லா பாவங்களுக்கும் அக்கிரமங்களுக்கும் தீர்வாக இருக்கிறார். இயேசுவை கூப்பிடும் பொழுது உங்களுடைய பிரச்சனையிலிருந்து விடுதலை தருகிறார், உங்களுடைய பாவங்களிலிருந்து விடுதலை தருகிறார், உங்களுடைய போராட்டத்திலிருந்து விடுதலை தருகிறார். உங்களுடைய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இயேசுவால் குணப்படுத்த முடியும், இயேசுவால் சரி பண்ண முடியும். இயேசு சமாதானம் தருகிறார். இந்த உலகத்திலே ஒரு நாளில் எல்லாருமே நம்மளை விட்டு போயிடுறாங்க, கஷ்டம் வரும்போது யாரும். ஆனால் இயேசு இருக்கிறார். இயேசு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் விடுதலை தருகிறார். இயேசு சமாதானம் தருகிறார். அவர் சமாதான காரணர் என்று பார்க்கிறோம். இயேசுவால உங்களுக்கு எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலை தர முடியும். வேதத்திலே வசனம் சொல்லுகிறது, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் தருகிற சமாதானம் அல்ல, இந்த உலகம் தருகிற சமாதானம் எல்லாம் மாறி போகும். இயேசு தருகிற சமாதானம் நித்திய காலமாய் நிரந்தரமாய் உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக இருக்கும். கண்களை திறப்பவர் அவர் நல்லவர், நல்லவரே. டப்பால் நேரம் தண்ணி சாப்பிடலாம். பிதாவே ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தினால அங்கரே நன்றியோடு துதிக்கிறோம். இனிமேல் அந்த குடும்பத்துக்காக சமுத்திரம் வருகிறோம். அந்த குடும்பத்தை கத்த ரசித்து இந்த மகாபலி இறக்கத்துக்காக சொல்கிறோம். அன்றே இந்த 2 பிள்ளைகளை கொடுத்து கத்த இந்த குடும்பத்தை மகாபலி. ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூங்கில்பாடி ரோடு. இது தேக்கம்பட்டிக்கு நம்ம இப்படியே போகலாம். ரோடு பாருங்கள், நேராக தெரியுது பார்த்தீங்களா? இது தேக்கம்பட்டிக்கு போகிற ஒரு ரோடு தான் இது. அடுத்த ஸ்டாப்பிங் மூங்கில்பாடி. உள்ளே இன்னும் நிறைய கிராமங்கள் இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம ஒவ்வொரு தெருவில் போய் நம்ம ஒவ்வொரு வீட்டுக்காக போய் இந்த ட்ராக்ஸ் கொடுத்து ஆண்டரை பற்றி நம்ம சொல்லிட்டு வந்தோம். இதில் பாருங்கள், இந்த ட்ராக்ஸ் பற்றி நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் பாருங்கள், டோன்ட் ஆர்ம் யோர் செல்ஃப், உனக்கு நீ கெடுதல் செய்து உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே. ஒரு அருமையான ட்ராக்ஸு ஆபிரகாம் பிரதர்ஸ் அவங்க டைப் பண்ணது. இந்த ட்ராக்ஸ் தான் என்ன செய்கிறோம். இது போல் இன்னும் 2 ட்ராக்ஸ் இருக்குது. இதுதான் நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொரு வீடுகளுக்காக போய் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். வாங்க நம்ம அடுத்த ஏரியா பார்க்கலாம். நம்ம என்ன செய்ய போகிறோம், உள்ளே போய் நம்ம ட்ராக்ஸ் கொடுக்க போகிறோம். நிறைய பசங்க பெரியவங்க எல்லாம் ஸ்கூல் ஒட்டி உட்காந்துருக்குறாங்க. இந்த தெருக்குள்ளே நம்ம போக போகிறோம். வாங்க நம்ம பார்க்கலாம். ஐயா, ஓகே, நம்ம காலையிலேருந்து இந்த கருப்பூர் பகுதியில் இருக்கிற கிராமங்களுக்கு நம்ம ஊழியத்துக்கு வந்திருந்தோம். எல்லாருமே டீமாக நம்ம ஊழியம் செஞ்சுட்டு இப்போ பாஸ்டர் அவங்க சர்ச்சில் சாப்பிட போகிறோம். வாங்க என்ன சாப்பாடு செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வாங்க. அதெல்லாம் லஞ்ச் டைமு, எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே அடுத்தது உள்ள ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போக போகிறோம். ஐயா, நாங்கள் ஏசு நம்புங்கய்யா.
சாப்பிட்டு கைவிடும். கட்டிடலாங்களா அது? போட்டு சில கிராமங்களுக்கு ஊழியத்துக்கு போகிறோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. சாப்பிட்டீங்களாண்ணா? அபிஷேக எண்ணெயால் நிரம்பிடுவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகும், கரடானவை சமமாகும். கோணலானவை நேராகும், கரடானவை சமமாகும். இருக்கிற இடத்துல எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போம். ஒரு 2 நிமிஷம் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும். அல்ல ஒரு 30 பேருக்கு மேலாக நம்ம இந்த இடத்துல கூடி வர தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த நாள் இது சாதாரணமான நாள் அல்ல. உண்மையாகவே பரலோகம் சந்தோஷப்படுகிற ஒரு நாள். மகிமை நம்மோடு கூட இருந்ததற்காக எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லலாம். எல்லாரும் அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். 10 பேருக்கு சுகம் கிடைத்தது. ஆனா ஒரே ஒருத்தன் தான் வந்து ஆண்டவருடைய சமூகத்தை ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லணும்னு ஓடி வந்தான். மாணவர்களே, எத்தனையோ பேருக்கு நம்ம கொடுத்துருக்கிறோம், திருப்பிரசங்கங்கள் பண்ணியிருக்கிறோம், பாடல்கள் பாடியிருக்கிறோம். சண்டே கிளாஸ் மாதிரி குட் நியூஸ் ஸ்டேட்டஸ்ல பயங்கரமா இருக்கு. இந்த குட் நியூஸ் நன்றி அப்பா. இன்னும் சத்தமா எல்லாரும் வாய்களை திறந்து முதல்ல சொல்லணும்ல. நம்ம போட்டோலாம் எடுத்து வச்சுட்டு தான் நம்ம அனுப்புவோம். பாதிலே கல்லுகிட்ட எப்படி போட்டோலாம் எடுத்துக்கல. மாறாத கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். காலை நேரத்திலிருந்து இந்த நேரம் வரைக்குமாய் கத்திரங்களை நடத்தினதற்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய கிருபைக்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய பாதுகாப்புக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் நடத்தினீரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கும் பறைசாற்றுவே. ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கும் பறைசாற்றுவே. ஜீவிக்கிறார் நம் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் நம் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். அப்பா எங்க எல்லாரையும் உடைய கரத்துல ஒப்புக்கொடுக்கிறோம். மீதியான நேரங்கள்ல நாங்க போகிற எல்லா கிராமங்கள்ல கர்த்தருடைய மகிமை கூட இருக்கட்டும்பா. அப்பா சேவைகளோடு இருக்கிறவர்கள், எதிர்பார்ப்போடு இருக்கிறவர்கள், நோயோடு கூட பாவத்திலும் சாபத்திலும் அடிமைத்தனத்திலும் இருக்கிற ஜனங்களை மீட்டெடுக்கும்படியா இந்த நாளை நீர் முன்குறித்ததற்காக நன்றி சொல்லுகிறோம். அப்பா அந்த கைப்பிரதியை வாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளாக உங்களுடைய சமாதானம் ஆண்டவரை கடந்து போவதாக இப்பொழுதுமே ஒரு சின்ன ஜபத்தை ஏறெடுக்க போகிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற ராஜா பிரதர், இது மீதியான கிராமங்கள்ல நம்ம போகிற இடத்துல கர்த்தருடைய மகிமை கூட இருக்கணும், பாதுகாப்பு கூட இருக்கணும், அநேகருக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படணும். இன்னுமா 5 மணிக்கு மேல ஒரு ஓப்பன் ஏர் பண்ணலான் இருக்கிறோம். மியூசிக் எல்லாம் வச்சு நல்ல பாடல்கள் பாடி வேத வசனங்களை போதிக்க இருக்கிறோம். ஆகவே இந்த நாள் முழுவதும் கர்த்தர் இந்த ஊழியத்தை காலை தினத்தில் ஆசீர்வதித்து தந்த தேவன் இந்த மாலை நேரத்துல மத்தியான நேரத்தில் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி ராஜா அவரோட ஜெபிக்கட்டும். அவரோடு கூட நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கணும். பரிசுத்த இயேசுவே, போச்சு மதிய வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மதிய வேலை பேசப்பா உங்கள் பிள்ளைகளாக கூடி உயர்த்தி போற்றி நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இப்பொழுது பேசப்போ சிறு கூட்டமாக வல்லமுள்ள நாமத்தை அல்லது வல்லமுள்ள வார்த்தையை சுவிசேஷமாக அறிவிக்கும்படியாக அல்லது முன்குறிக்கப்பட்டவர்களாக இந்த சமூகத்தை நாங்கள் ஒன்று கூடி நாங்கள் நம்முடைய நாமத்தை மகிழ்ப்படுத்துகிறோம்ப்பா.
ஆண்டவரே புறப்பட்டு போங்கள் என்று சொன்னீங்களே. இந்த வேத வசனத்தை ஆண்டவரே இந்த சத்தியத்தை ஆண்டவரே இருளில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே வெளிச்சத்தை காணும்படியாக, ஆண்டவரே மரண இருளில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரை வெளிச்சத்திலே நடவும்படியாக இந்த வார்த்தையை நாங்கள் ஆண்டவரை கொண்டு செல்கிறோம். தேவனுடைய பிரசன்னம் ஒவ்வொருவரும் கூட ஆண்டவரை தங்கி காப்பிடிக்க வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. தேவ ஆவியானவர் ஒவ்வொருவரும் கூட இருந்து வழிநடத்த வேண்டும் செபிக்கிறோம்ப்பா. அது சிறு ஜபத்தை நாங்கள் நிறைவேற்றாலும் அதில் கத்திரி வல்லமை வெளியரங்கமாக வேண்டும். அவளை வியாதியோடு கலவீனத்தோடு சுகத்தோடு வருகிற ஒவ்வொருவரும் நாங்கள் சந்திக்கும் பொழுது இந்த வார்த்தையை நாங்கள் ஆறுதலோடு தேவ சமாதானத்தோடு நாங்கள் அறிவிக்கும் பொழுது இந்த உலகத்திலே கத்திரியாக நீங்கள் பேசுவதும் நாங்கள் சொல்லிக்கிறோம்ப்பா. கத்தரி வல்லமை வெளியரங்கமாக வேண்டும் சொல்லிக்கிறோம்ப்பா. அதில் எங்களுக்குரிய பாதுகாப்பு தேவத்துதலை கொண்டு நீங்கள் பாதுகாப்பு வழிநடத்துவதும் சொல்லிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு நியமித்த தேவத்துதல் எங்களுடைய தலையில் நாங்கள் பாதங்கள் கல்வியில் தேராதபடிக்கு எங்களை அந்த பாதுகாப்பு வழிநடத்துவதை நம்ம சொல்லிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு காலத்தில் ஜெயிப்போடு கூட நாங்கள் ஆண்டவரையும் திரும்பி வருவதற்கு நீங்கள் உதவி செய்யணும்னு சொல்லிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் சொல்லிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளாக இருந்து அபிஷேகம் வல்லமை வரங்கள் ஆண்டவரை நீங்கள் செயலாற்றுவதை நம்ம சொல்லிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளாக இருந்து காலங்கள் வெளிப்பட வேண்டும் நம்ம சொல்லிக்கிறோம்ப்பா. தைரியமாக இந்த வார்த்தைகளை அறிவிக்கவும் ஆண்டவரே பலவானுடைய எல்லா விதமான தந்திரமான நூதனமான கிரியைகளுக்கு நீங்கள் விளக்கி ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை தைரியமாக பிரசங்கித்து நம்முடைய ராஜ்யத்தின் சொந்தக்காரன் மாற்றும்படியாக எங்களை அந்த வழிநடத்த வேண்டும் சொல்லிக்கிறோம்ப்பா. போகிற வழியில் எல்லா கத்திரக்கார எங்களோட கூட இருக்கட்டும். உலக தீமைக்கும் பலனுக்கு விலைக்கு பாதுகாத்துக்கும் ஊழியத்தின் விரோதமாக உங்களுடைய வார்த்தைக்கு விரோதமாக இருந்திருக்கிறேன். எல்லா சாத்தனை முகங்களும் எல்லா அந்த காலத்தில் எல்லா மனுஷன் வடன் இயேசு நாமத்தில் நிர்மலமாக நான் செபிக்கிறப்பா. அப்படியே கோணலான எல்லா பாதி சபைக்கு தலைவர் செபிக்கிறப்பா. இந்த சமூக கடந்து சென்று அதை எல்லா தடைகளை மாற்றிப்படுவோம் செபிக்கிறப்பா. தொடர்ந்து ஆளுகை செய்ய வழிநடத்துகிறேன். இயேசு முழுவதும் பரிசுத்தம் ஜெயமக்கூடாது. கிளைமேட் பாருங்கள், ரொம்ப மழை வர மாதிரி இருக்குது. நாங்கள் போகிற ஊழியத்தில் எந்த தடையும் வரக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். நீங்களும் என்ன செய்யுங்க, எங்களுக்கு கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ணுங்கள். அடுத்ததாக நாங்கள் போகக்கூடிய கிராமம் எப்படிப்பட்ட கிராமமாக இருக்குன்னு சொல்லி நம்ம அங்கே போய் பார்க்கலாம். வாங்க, என் கூட போகலாம். தீராத பாவ வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும், தீராத பாவ வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும் கோர குருசில் சுமந்து தீர்த்தார். காயங்களால் நீ குணமடைய வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு உன்னை வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு உன்னை கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் ஊற்றார் உறவினரும், கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் ஊற்றார் உறவினரும் கூடவிட்டு உன் ஆவி போனார், கூட உன்னோடே வருவதில்லை. வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு உன்னை வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு உன்னை அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. அழகு மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாதே மயக்கிடுமே. மரணம் ஒரு நாள் சந்திக்குமே, மறவாதே நின் ஆண்டவரை. வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு உன்னை வருவாய், தருணம் இதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசு உன்னை. பிரியமான இந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் சொல்லுகிறோம். இயேசுவாகிய அவர் இந்த உலகத்திலே மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தது உண்மை, உங்க எல்லாருக்கும் நன்றாக தெரியும். அந்த இயேசுவை தான் சொல்ல வந்திருக்கிறோம். அந்த இயேசுவானவர்
பாவத்திலும் சாபத்திலும் அடிமைத்தனத்திலும் இருக்கிற ஜனங்களை மீட்டெடுப்பதற்காக, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாகவே இந்த உலகத்திலே அவர் மரித்தார். 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். இன்றைக்கு இயேசு ஒருவரே சத்தியமாய் இருக்கிறார், இயேசு ஒருவரே ஜீவனாய் இருக்கிறார். ஆகவே ஒரே ஒரு முறை இந்த இயேசுவை கூப்பிட்டு பாருங்க, இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியும். நாங்கள் எல்லாரும் மதியான சாப்பாடு சாப்பிட்டுட்டு தட்டாஞ்சாவடி பகுதியில் இருக்கிற புத்தூருங்கிற ஒரு கிராமத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். புத்தூருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே கொல்லப்பட்டின்னு ஒரு இடம் இருக்குது போல் இருக்குது. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது, அதில் கொல்லப்பட்டின்னு எழுதியிருக்கிறாங்க. இப்போ இந்த தெருவுக்குள்ளே தான் என்ன செய்கிறோம், கடவுளுடைய வார்த்தையை சொல்ல போயிட்டுருக்குறோம். நம்ம டீம்லாம் முன்னாடி போயிட்டாங்க. வாங்க நம்ம போய் பார்க்கலாம் என்னென்ன சொல்கிறாங்க, கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வாங்க போகலாம். இந்த இடத்த பார்த்தீங்க, இந்த இடத்த பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துடைய அமைப்பு, இந்த இடத்துடைய வீடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பழைய கிராமம் மாதிரி, பழைய காலத்து இடத்துடைய ஃபீல் மாதிரி கொடுக்குது. நீங்கள் பாருங்கள், இந்த கட்டடங்கள், இந்த கோயில்கள், இந்த மரங்கள், இந்த இடங்களை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பழைய காலத்து ஒரு வைப் வந்து நம்மளுக்கு வருது. ஏன்னா இங்கே இருக்கிற ஜனங்கள்கிட்ட நம்ம பேசும்போது சொல்கிறாங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பூர்வீகமாக அவங்க இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த பாட்டி சொல்கிறாங்க பாருங்கள். அம்மா சொல்லுங்கம்மா, இந்த ஊரை பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்லுங்களேன். இந்த கொல்லப்பட்டி புதூருங்களா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஊரோட பேர் கொல்லப்பட்டி புதூருங்களா? சரிங்கம்மா. அதாவது எங்க மாமனாரோட தாத்தா காலத்துல இருந்து இங்க இருக்கிறாங்க. ஓகே, அப்போ அம்மாவோடைய மாமனாரோடைய தாத்தா காலத்துலேருந்து இந்த பகுதியில் இருக்கிறாங்களாம். எவ்வளோ பெரிய ஒரு பூர்வீகமான இடத்துல இருக்காங்க பாருங்களேன். எவ்வளோ ஒரு பழைய காலத்து இடத்துல இருக்கிறீங்க. இப்போ தான் நிறையா கட்டடங்கள்லாம் வந்திருக்கு இல்லை? சரி சரி சரி, அப்படிங்களா? சரி சரி சரி, 7 தலைமுறையா இருக்கிறாங்க. ஓ சரி 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 சரி. ஏசாமியை நம்புங்கம்மா, நம்புங்க. சர்ச்சுக்கு வாங்க. ஐயா பாஸ்டா இருக்கார் வெள்ளாளப்பட்டியில், சர்ச்சுக்கு வாங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். சரிங்களா? சரி வாங்க, நம்ம தொடர்ந்து பக்கத்து ஒரு தெருவுக்கு போய் நம்ம அவனுடைய வார்த்தையை நம்ம சொல்லலாம். போகலாம். ஓகே, இப்போ நாங்கள் எல்லாரும் மதியான சாப்பாடு சாப்பிட்டுட்டு தட்டாஞ்சாவடி பகுதியில் இருக்கிற புத்தூருங்கிற ஒரு கிராமத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். புத்தூருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே கொல்லப்பட்டின்னு ஒரு இடம் இருக்குது போல் இருக்குது. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது, அதில் கொல்லப்பட்டின்னு எழுதியிருக்கிறாங்க. இப்போ இந்த தெருவுக்குள்ளே தான் என்ன செய்கிறோம், கடவுளுடைய வார்த்தையை சொல்ல போயிட்டுருக்குறோம். நம்ம டீம்லாம் முன்னாடி போயிட்டாங்க. இல்லை, அப்பப்போ எடுத்தால் நம்ம வந்து போடுறதுக்கு தான் இருக்கும்ல. சரி சரி, எங்கே சொல்லணும் சொல்லுங்க. இந்த வீட்டுக்கு என்ன சொல்லணும்? வாங்க நம்ம போய் பார்க்கலாம் என்னென்ன சொல்கிறாங்க, கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். வாங்க போகலாம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஓகே, அடுத்தது எங்க அவரு ஐயா ஆதியாரே பாஸ்டர்.